இல்ல, அது அவருடைய கருத்து, அவங்களுடைய மதிப்பு. இதை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற முறையில் தான் தேர்தல் முடிவுகள் என்பது அமைந்திருக்கிறது. அதனாலதான் அந்த கட்சிக்கு ஒரு கூடுதலான அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி என்கிற அந்தஸ்து தாவேகாவுக்கு தான் இருந்தது. திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது ரொம்ப அவசியம். இல்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற நிலைமை என்பது நேரம் ஏற்பட்டிருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி என்பதாகத்தான் அர்த்தம். பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் பணியாற்றினோம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் பணியாற்றிட்டு ஏதாவது ஒரு வகையில் பிஜேபி கொள்ளைப்புறமாகவோ நேரடியாகவோ குடியரசுத் தலைவர் மூலமாக ஆட்சி நடத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதனால அவங்க ரெண்டாவது அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. முற்றிலும் அரசியலுக்கு புதிது, ஆட்சிக்கு புதிது. அவர்களுக்கு ஒரு உரிய அவகாசம் என்பது நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நிர்வாக நடைமுறைகளை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கால அவகாசம் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும், நான் தாவேகாவுக்காக சொல்லுவேன், வேற எந்த ஒரு கட்சி வந்திருந்தாலும் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் என்பது தேவை.